ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி போட்டிக். நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தமிழ்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது பெண்டிங் ப்ளவுஸை எப்படி நம்ம பிளான் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து வைக்க போகிறோம், நமக்கு வந்து வரப்போகிற காலத்துக்கு நம்ம பெண்டிங் ப்ளவுஸ் இல்லாமல் எப்படி நம்ம தயாராக போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நீங்கள் வந்து என்ன அளவுக்கு பிளான் பண்ணுறீங்களோ அது வழியாக தான் நமக்கு வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்றதுமே நமக்கு தெரியும் இல்லையா. நீங்கள் வந்து வீட்டு வேலையை வந்து எந்த அளவுக்கு சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு நம்ம மிஷினில் வந்து உக்காரணுன்றதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணுன்னா, வீட்டு வேலையிலேயே நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு டைமிங் வந்து அதிகமாக ஆகுமோ கம்மியாகுமோ. இப்போ ஒரு 2 பேர் தான் இருக்கீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளார நீங்கள் எல்லா வேலையுமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு மிஷினில் வந்து உக்காந்துட முடியும். அதே வந்து ஒரு 4-5 பேர் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டைம் ஆகும் இல்லையா. உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நம்ம வீட்டு வேலையை இந்த டைமுக்குள்ளார நம்மளால் முடிச்சுட்டு நம்ம மிஷினில் வந்து உட்காந்து ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் உங்கள் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் வந்து எந்த டைமில் வந்து நான் மிஷினில் வந்து உட்காருவேன் அப்படின்னா, என்னுடைய வீட்டு ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு வந்து உட்காரேன்னா ஒரு 10லேருந்து 10:30 மணிக்குள்ளார உட்காந்து ஸ்டிச் பண்ண உட்காந்துருவேன் சிஸ்டர். நான் இதுதான் என்னுடைய ரொட்டீன் ஒர்க்காக. காலையில் நான் உட்கார டைம் வந்து 10லேருந்து 10:30 மணிக்குள்ளார உட்காந்துருவேன். இது வந்து நார்மலாக நான் வந்து ஸ்டிச் பண்ணுற டைமிங் தான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். அதே வந்து பெண்டிங் ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம அதை வந்து பிளான் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம வந்து பெண்டிங் ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா நான் காலையிலே அதிகாலையில் எந்திரிக்கிற மாதிரி பண்ணிக்குவேன். எனக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு 3-4 கஸ்டமர் வந்து நான் பெண்டிங் ப்ளவுஸே ஸ்டிச் பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா அதை வந்து நான் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா, ஒரு 4 மணிக்கு அலாரத்தை வச்சுட்டு ஒரு 1/2 hour நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்படியே எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு பல்லெல்லாம் துலக்கிட்டு கொஞ்சம் வந்து மிஷினில் வந்து உட்கார கொஞ்சம் ஃப்ரீயாக ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து உட்காந்து மணி ஒரு 4:30 ஆகிடும். 4:30 மணிக்கு மேலே உட்காந்து தைக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த டைமில் வந்து கஸ்டமர் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, வீட்டில் இருக்கிறவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே வந்து தூங்குற டைமுன்றதுனால நம்மளால் ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி ப்ளவுஸை எடுத்து வைக்க முடியும். அது மாதிரி தான் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் டைமிங் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணி ஓரளவுக்கு நான் வந்து பெண்டிங் ப்ளவுஸ்லாம் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து வைப்பேன். அது நானுமே யோசித்து பார்ப்பேன், நம்மளாம் இவ்வளோ ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சோம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி வந்து நான் பெண்டிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது நான் நிறைய ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி நான் ஒரு டார்கெட் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த டார்கெட்டை மீறியே நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், நீங்களுமே அதுமாரி வந்து டைமை வந்து கீப்பப் பண்ணுங்கள். அது நம்மளாலுமே சக்ஸஸாக வந்து நம்ம நினச்சதை வந்து சக்ஸஸாக கொண்டு போகிறதுக்கு நிறைய வழி இருக்குது. அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் அதிகாலையில் எந்திரிச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி பாருங்கள். ரொம்பலாம் இல்லை, பெண்டிங் ப்ளவுஸ் முடிக்கிற வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நீங்கள் அந்த பழக்கம் உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா வரப்போகிற காலம் வந்து தீபாவளி வருது. தீபாவளியில் நமக்கு வந்து ஒர்க் வந்து ஆல்ரெடி செம்ம டைட்டாக இருக்கும். நீங்கள் இப்போவே நீங்கள் நம்ம ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணுறதும் சரி தான். இப்போ வந்து நமக்கு அதிகாலையில் எந்திரிச்சு உங்களுக்கு இப்போ பெண்டிங் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இந்த டைமிங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் செய்கிறீங்கன்னும் போது இதுவுமே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அது ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இப்போலேருந்தே நீங்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கடைப்பிடிச்சிக்கிட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டுக்கு வந்து இப்போது வரப்போகிற தீபாவளி காலத்துக்கும் உங்களுக்கு வந்து அது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து நீங்கள் வந்து டைம் வந்து இப்போ ஒரு ப்ளவுஸுக்கு இவ்வளோ டைம் நம்ம எடுக்கிறோம், அந்த ப்ளவுஸுக்கு நம்ம இவ்வளோ டைம் எடுக்கிறோன்னா அப்போ நமக்கு ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்றதையுமே நீங்கள் பார்க்கணும் இல்லையா. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு இத்தனை ப்ளவுஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா தான் நீங்கள் அந்த அதிகாலையில் எந்திரிச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கான இதுவே இருக்குது இல்லையா. நீங்கள் வந்து அதே வந்து சோம்பேறித்தனமாக சுறுசுறுப்பு இல்லாமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் அதிகாலையில் எந்திரிச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கான வேலையே கிடையாது. இப்போ ஒரு ப்ளவுஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்கிற மாரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ்லேருந்து 12 ப்ளவுஸ் வரைக்கும் கூட ஸ்டிச் பண்ண முடியும். டைமை வந்து பார்த்துக்கோங்க சிஸ்டர். நீங்கள் வந்து இப்போ ப்ளவுஸ் உட்காடுறீங்க பார்த்தீங்களா ஸ்டிச் பண்ணுறதுக்கு, அந்த டைமில் வந்து நீங்கள் ஒரு ப்ளவுஸ் எவ்வளோ நேரத்துக்கு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்றத டைமை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அது மாதிரி பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளவுஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் எவ்வளோ டைமில் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட் ப்ளவுஸில் இப்போ ஒரு ப்ளவுஸுக்கு நீங்கள் ஒரு 35-40 நிமிஷம் எடுக்கிறீங்க ஒரு லைனிங் ப்ளவுஸ்க்கு அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ளவுஸ்க்கு நீங்கள் இன்னும் ஒரு 5 நிமிஷம் வந்து குயிக்காக ஃபாஸ்ட்டாக முடிக்கணுன்ற மாதிரி கொஞ்சம் உங்களுக்குள்ளார நீங்களே மோட்டிவேஷனாக தேடி இது போல் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னும்போது கண்டிப்பாக உங்களால் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண முடியும். அப்படி நீங்கள்
பண்ணுறீங்கன்னா நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. 1/2 மணி நேரத்துக்கு ஒரு ப்ளவுஸ்னால் 2 மணி நேரத்துக்கு 4 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியும் இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யோசிச்சு பண்ணுங்கள். நம்மளாலையும் முடியும்னு ஒரு தன்னம்பிக்கையோடு செய்யுங்க. எதுவுமே வந்து நம்மளால் முடியாது நீங்கள் ஒரு மனசில் ஒரு ஒரு இது ஒரு பிடிப்பு இல்லாமல் நீங்கள் அந்த வேலையை செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முடியாது. நம்மளால் முடியும், நானும் செய்வேன், எல்லாருமாரி நானும் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கணும், என்னை வந்து ஒரு 4 பேர் வந்து மதிப்பாக வந்து நான் வந்து இருக்கணும். வீட்டில் வந்து நம்ம எவ்வளோ நாள் தான் வீட்டிலே வந்து வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு சும்மா உட்காந்துருப்போம் அப்படின்ற ஒரு இது இல்லாமல் நீங்களுமே வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே வந்து சம்பாதிக்கணும். நம்மளும் வந்து ஒரு நமக்கு ஏதாவது ஒரு ஃபினான்ஷியலாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னாலுமே வீட்டுக்காரையே டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நீங்களுமே ஒரு 10 ரூபா கையில் இருக்கிற மாதிரியும் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு அடுத்த அடுத்த இலக்கை நோக்கி ஓடுறதுக்கு நிறையா வந்து நமக்கு அது ஒரு வழி காட்டும். இப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, அது கையில் உங்ககிட்ட இருக்குன்னா அடுத்தது உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு என்ன பிளான் பண்ணலான்றது தான் தோணும் இல்லையா? அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்களுமே யோசிச்சு செய்யுங்க. எது செஞ்சாலும் நமக்கு வந்து இப்போதைக்கு டைம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டைம் இன்றைக்கி போயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு வந்து அது திரும்ப கிடைக்காது இல்லையா? நமக்கு இன்றைக்கான டைம் இன்றைக்கி தான். இன்றைக்கி இந்த டைமை நான் வேஸ்ட் ஆக்கிட்டேன் அப்படின்னா நாளைக்கு திரும்ப எனக்கு இந்த டைம் கிடைக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நமக்கு வயது உள்ள வரைக்கும் தான் நம்மளால் வந்து சம்பாதிக்க முடியும். நம்மளால் இன்றைக்கி என்ன வயசாகுது, இந்த வயசுக்கு நம்ம எவ்வளோ சம்பாதிக்க முடியும். இதே நமக்கு வயசு ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மாதிரிலாம் வந்து ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இருப்பாங்க, யாரோ ஒரு சிலர் அது மாதிரி இருப்பாங்க. எல்லாராலையுமே வந்து நம்ம சொல்கிற டைமில் வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண முடியாது. நம்மளால் ஓட முடியும்னு நினைக்கிற வயசில் தான் நம்மளால் ஓட முடியும். ஓட முடியாதுன்ற வயசில் போய் நம்ம ஓடணும்னு நினச்சோன்னா நம்ம மனசு நினைக்கலாம், ஆனால் நம்ம உடம்பு ஒத்துழைக்காது. அதனால தான் சொல்கிறேன், சம்பாரித்து வைக்க வேண்டிய வயசில் சம்பாரித்து வைங்க. அது வந்து உங்களுக்குமே சரி தான், இல்லை நம்ம பிள்ளைங்களுக்குமே சரி தான். அது ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி ஓடுற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், வீட்டில் நம்ம சும்மா இருந்தோம் அப்படின்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படியும் ஒரு 2 மந்த்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அதை நான் சொல்லவே இல்லை. எங்கள் வீட்டில் வந்து எப்பயுமே வீட்டில் நான் சும்மா இருக்கும்போது வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ண பார்த்தீங்களா, அப்போ வந்து இந்த கதையை சொல்கிறேன். அப்போ வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் வீட்டில் இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதே ரொம்ப ரேர் சிஸ்டர். இப்படி தான் இருந்தேன் நான். இப்படி இருக்கிறவன் நான் இன்றைக்கி இப்படி மாறி இருக்கேன் அப்படின்னா அவ்வளோவுமே நான் அடிப்பட்ட வலி தான். நான் அடிப்பட்ட வலி வந்து எனக்கு நானே மோட்டிவேட் ஆகிட்டேன். அப்படி இருக்கிறதுனால மட்டும்தான் என்னால் இந்த ஃபீல்டில் இப்போ நான் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் முழுக்க வந்து நான் பட்ட வலி, நான் பட்ட அவமானம், நான் பட்டது எல்லாமே வந்து இது அதுவுமே வந்து ஒரு முக்கியமான காரணம். வீட்லேயுமே நமக்கு வந்து ஒரு மதிப்பு மரியாதை இல்லாமல் எதுக்கு எடுத்தாலும் வீட்டில் சும்மா தானே இருக்கேன்னு இந்த வார்த்தை வரும்போது அது எனக்கு ரொம்பவுமே வந்து கஷ்டமாக இருந்துச்சு. வீட்டில் இருக்கிறவங்க சும்மா தான் இருக்கிறாங்கன்னு எப்படி தான் வாய்க்கூசாத சொல்கிறாங்கன்னே தெரியல. வீட்டில் இருக்கிற வேலையை அவங்க செஞ்சு பார்த்தாங்கன்னா தெரியுன்ற மாதிரி தான் நானுமே வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலை எல்லாருமே செய்கிறாங்க இல்லையா? இப்போ தெரியுது இல்லையா அவங்களுக்கு எந்தெந்த வேலை எப்படின்னுட்டு. இப்போ வந்து அந்த பிரச்சனை கிடையாது. இது நான் சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. எப்போ பார்த்தாலும் வீட்டில் சும்மா தானே இருக்க அப்படின்னு சொல்லியே எனக்கு வந்து நாம்ளும் வந்து ஏதாவது சாதிக்கணும், நம்மளும் வந்து சம்பாதிக்கணும், நம்மள இதுக்கு மேல்பட்டு வீட்டில் சும்மா தானே இருக்கன்ற வார்த்தை வரக்கூடாது, நமக்கு ஏதாவது ஒரு வருமானம் வேணும் அப்படின்றதுனால தான் மெயினாக வந்து நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எய்ம் வந்துச்சு. அப்போ கூட எனக்கு இந்த டைலரிங் ஃபீல்டில் வந்து நான் யோசிக்கவே கிடையாது. ஏதாவது வேறு எதனா ஜாப்புக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுருந்தேன். ஏன்னா வீட்டில் இருக்கும்போது அந்தளவுக்கு நமக்கு ப்ளவுஸ் வந்து வர செய்யலை. இது இப்போ வந்து நான் சொல்கிறது வந்து பழைய வீட்டாண்ட. அங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா எனக்கு வந்து அங்கே ஒரு 3-4 பேர் வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்ட போவாங்களா, நம்மக்கிட்ட போவாங்களா? நீங்கள் வந்து நான் வந்து ப்ராப்பராக தைச்சாலுமே வந்து அவங்க வந்து ப்ராப்பராக தைக்க மாட்டாங்க. ஆனாலும் வந்து தையக்கூலி வந்து கம்மியாக வாங்குவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தையக்கூலி கம்மியாக வாங்குற இடத்துல தான் வந்து போகிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அவங்கக்கிட்ட நம்ம சொல்ல முடியாது. சரி அவங்க போய் பட்டு திருந்தி வரட்டும் அப்படின்ற மாதிரி நான் எதுவுமே இந்த ப்ளவுஸு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வருவாங்க என்கிட்ட. இது போல் அந்த ப்ளவுஸை அந்த பாப்பாட்ட கொடுத்தேன், இது போல் ஆயிடுச்சு, ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருந்தா நான் உன்கிட்ட கொடுத்துருந்துறேன் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வருவாங்க. அப்பயுமே நீ ஏன் அங்கே கொடுத்தீங்க, அப்புறம் ஏங்க இங்கே வந்தீங்க அப்படின்ட்டும் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நான் விட்டுடுவேன். இப்படி இருக்கிறதுனாலே எனக்கு வந்து வீட்டில் வந்து தைக்கிறதுக்கே ஒரு ஆர்வமே இல்லாமல் ஒரு சுறுசுறுப்பே இல்லாமல் இருந்துச்சு. சரி இப்படியே இருந்தால் சரி வராது அப்படின்ட்டு தான் நான் பீஸ் ரேட்டுக்கு ஜாக்கெட் தைக்க போயிருந்தேன்.
இருந்தப்ப அவங்க பண்ணதெல்லாம் பார்க்கும்போது இவங்களே ஒரு தன்னம்பிக்கையோடு நம்மளால முடியும் அப்படின்னு அவங்க செய்யும்போது நம்ம இந்த அளவுக்கு ப்ராப்பராக எல்லாமே செய்கிறோம், அப்போ நம்மளால முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சரி கடை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வந்து சொல்லியிருந்தேன். அப்போ வந்து அவங்க எடுத்த உடனே எப்பயுமே வந்து நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோன்னா வீட்டில் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணணும் இல்லையா? நான் எது சொன்னாலும் வீட்டில் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்போலாம் வந்து என்னன்னு தெரியல, அன்னைய சூழ்நிலைக்கு நான் சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்னிட்டாங்க. என்னால் அதை வந்து ஏற்றுக்கவே முடியல. என்ன இது இப்படி சொல்கிறவங்களே கிடையாது. சரி ஓகே கடை தானே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பரவாயில்ல அப்பா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டு ரெண்ட்டுக்கு போய் ஒரு கடையை பார்த்து அப்படி வச்சது தான் நான் கடையை. அதுக்கப்புறம் நமக்கு கடைக்குன்னு ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்படியே நம்ம சோம்பேறித்தனமாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அது சரி வராது. நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசித்து நானே எனக்குள்ளார நானே மோட்டிவேட் ஆகிக்கிட்டேன். எனக்கு வந்து நான் இப்போ ஒரு 3 வீடியோவுக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தேன். உங்களுக்கு நான் மோட்டிவேஷன் பண்ணுறேன். ஆனால் எனக்கு யார் மோட்டிவேஷன் பண்ணுறாங்கன்னு இது வரைக்கும் உங்களுக்கு யாராவதுக்கு ஐடியா இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். ஆனால் யாருமே வந்து சொல்ல கிடையாது. அது வந்து என்ன விஷயம் அப்படின்னா, எனக்கு நானே தான் மோட்டிவேட் ஆகிக்குவேன். எப்படி நான் வந்து என்ன தான் எனக்கு நான் மோட்டிவேட் ஆகிக்கிறேன் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயந்தான். இன்னைக்கு பணக்காசு இல்லை அப்படின்னா நம்மள ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க இல்லையா? அந்த பணம் வந்து நம்மளால வருமானம் நம்ம சம்பாதிச்சு நம்மளால பண்ண முடியுது அப்படின்னா நம்ம அதை யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி மட்டுமே நான் யோசிப்பேன். இப்படிலாம் யோசிச்சதுனால மட்டும்தான் நான் வந்து இந்த ஃபீல்டில் வந்து இன்றைக்கும் நான் வந்து இன்னும் நிலச்சி இருக்கேன் அப்படின்னா அது வந்து மெயின் காரணம் வந்து நம்ம தச்சு கொடுத்தா கஸ்டமர் நம்மக்கிட்ட காசு கொடுக்க போகிறாங்க. அது வந்து நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு தான் என்னுடைய உடம்பு முடியல, எனக்கு ஏதாவது உடம்புக்கு சரி வரல அப்படின்னாலுமே அதெல்லாம் நான் ஒரு பொருட்டாக எடுத்துக்காமல் என்னுடைய ஒர்க்கு தான் மெயினு, இதுலேருந்து நான் வருமானம் சம்பாதிக்கிறது என் குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி யோசித்து இது வரைக்கும் நான் வந்து போய்கிட்டுருக்கேன். இது போல் நீங்களும் எத்தனை பேர் குடும்பம் தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் மித்ததெல்லாம் நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க அப்படின்றதுமே நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த நீங்கள் இதுலேருந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்ட்டுமே எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்கள் வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.